அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ரின்டம், அதாவது அக்கவுண்டிங் யூசிங் எக்ஸல் அப்படின்ற சப்ஜெக்ட்ல அக்ரின்டம், அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி அப்படின்னு அர்த்தம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அக்ரின்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு செக்யூரிட்டி இல்லை ஒரு பாண்ட்ஸுக்கான அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது மெச்சூரிட்டி டேட் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி டேட் இருக்காது, செட்டில்மெண்ட் டேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். செட்டில்மெண்ட் அப்படின்னா கொடுத்துட்றாங்க. மெச்சூரிட்டி அப்படின்னா ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா. ஸோ எந்த வருஷம் முடியுதோ, எந்த டேட் நம்ம இது பண்ணுறோமோ, அப்போ 5 வருஷம் கழிச்சு அதே சேம் டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த அமௌண்ட் வரதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ மெச்சூரிட்டி டேட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி டேட்டை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அக்ரூடு இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மல்டிபிள் செக்யூரிட்டிஸ், நிறைய செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் ஒரு 5 செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 செக்யூரிட்டிஸோட இஷ்யூ டேட்டு, மெச்சூரிட்டி டேட்டு, அதுக்கு அடுத்தது ரேட்டு, பார் வேல்யூ அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம், பேசிஸ். இதுக்கு இவ்வளோதான் தேவை. இதுக்கு நிறைய தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அக்ரிண்ட் அப்படின்ற ஃபார்முலாக்கு ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சில டேட்டா இல்லை. ஸோ நம்ம இந்த லிமிட்டட் இதை ஆக்சஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டேட்டா மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு 5 செக்யூரிட்டிஸ் இருக்கு, மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் அக்ரின்டம் இந்த இடத்துல இது பண்ணும்போது ஒரு பிளாங்க் செல் இருக்கு. இந்த பிளாங்க் செல்லில் நான் என்ன ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஈக்குவல் டு சிம்பிளை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஏசிசி இந்த மாதிரி நான் டைப் பண்ணும்போது எனக்கு நிறைய வரும். ஃபர்ஸ்ட் அக்ரின்ட், அதுக்கு அடுத்தது அக்ரின்டம் அப்படின்னு வரும். ஸோ நான் செகண்ட் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுக்குறேன். ஸோ டேப் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்முலா பார் எனேபிள் ஆகிடும். அதாவது நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுலேயே அதே ஆஸ் யூஷுவல் காமிக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இஷ்யூ அப்படின்றது போல்டு லெட்டர்ஸில் இருக்கும். அப்போ அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1ஓட செக்யூரிட்டிஸ் டீடைல்ஸ் எடுத்துப்போம். அப்போ இஷ்யூ டேட், இஷ்யூ அப்படின்னா இஷ்யூ டேட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமா. அதுக்கு அடுத்து செட்டில்மெண்ட் போல்ட் லெட்டர்ஸில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு தான் போயிட்டு வரணும் அப்படின்றது கிடையாது. டைரெக்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மெச்சூரிட்டி டேட்டை கிளிக், செட்டில்மெண்ட் டேட்னாலும் மெச்சூரிட்டி டேட்னாலும் ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு செகண்ட் மெச்சூரிட்டி டேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது கமா கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி 1க்கு ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 8%. அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்லு D3 செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது திருப்பி கமா கொடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது பார் வேல்யூ. ஸோ அதோட ஒரிஜினல் ரேட் 800 ருபீஸு. அதை செலக்ட் பண்ணும்போது E3 செல் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்துக்கலாம். கமா கொடுத்த உடனே நமக்கு அந்த 360 பேஸ் கேட்கும். பேசிஸ் 360 ஆக்சுவல் டேஸா என்னன்னு சொல்லிட்டு நான் 360 அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ திரும்பவும் இந்த ஃபார்முலா பார்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு பேசிஸ் எது தேவையோ F3, அப்போ அந்த F3 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ F3 நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்த உடனே நம்ம அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்னா என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அக்ரின்டம், அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி பீரியட் அந்த டேட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அந்த அதே செல்லில் நம்ம ரிசல்ட் அதே செல்லில் நம்ம ஜஸ்ட் அப்படி கர்சர் எடுத்து போய் கிளிக் பண்ணும்போது நமக்கு அது ஹைலைட் ஆகும். அதுக்கு அடுத்தது ரைட் சைடில் பாட்டமில் ஒரு டாட் இருக்கும் நல்லா. ஸோ அதை போயிட்டு நம்ம எடுத்துட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம கர்சரை வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்லோட ரிசல்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இது என்ன அப்படின்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி டேட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்தது என்னதுன்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் மட்டும், அது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணக்கூடியது. மெச்சூரிட்டி டேட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ முடிஞ்ச டேட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம அக்ரின்டம், அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.